இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதிகர். இன்று மார்ச் மாதம் 28ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் பொதுவாக எல்லா மனநோய்களுக்கும் காரணம் நிறைய விஷயங்களை உள்ளே வச்சு அப்படியே பூட்டி கருவிக்கிட்டு இருப்பாங்க பாருங்க. அதுதான டாக்டர் சொல்கிறாங்க. எந்த மனம் உள்ளம் ஃப்ரீயாக இருக்குதோ அப்போது நமது உடலும் ஃப்ரீயாக இருக்கும், எந்த நோய்களும் வராது. அதற்கு மிக முக்கியமான காரணம் மன்னிப்பு என்பது நம்ம ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். இன்றைய நற்செய்திக்கு முன் வசனம் இந்த பகுதி வாசித்து பார்க்கணும். நம்ம சகோதரர்களே, எனக்கு எதிராக நீங்கள் செய்த குற்றங்கள் அனைத்தையும் விட்டு விடுங்கள் அன்று சொல்றாரு. புதிய மனசை நான் உங்களுக்கு கொடுக்குறேன், பழசெல்லாம் தூக்கி போட்டுடுங்க என்று அன்று சொல்றாரு. பழசெல்லாம் உள்ள வச்சு கருவிக்கிட்டு இருக்கும் பொழுது நமது உடலும் வியாதிக்கு உள்ளாகும், மனநோய்க்கு உண்டாகும், மன அழுத்தத்துக்கு உண்டாகும். என் முதல் வாசகம் பாருங்க, நான் நீங்கள் செய்த குற்றம் எல்லாத்தையும் நான் மன்னிச்சிடுவேன், மறந்துடுறேன். நீ முதல் வாசகம் பாருங்க. இன்னைக்கு நீங்கள் செய்த குற்றங்கள் எல்லாத்தையும் நான் மறந்துடுறேன், மன்னிச்சிடுறேன். உங்க எல்லாரும் நான் என்ன பண்றேன், நான் ஒன்னா கூட்டி சேர்ப்பேன், நீ உங்களை மகிழ்ச்சியை வாழ வைப்பேன் என்று ஆண்டவருடைய அந்த ஒரு வாக்கு தத்துவத்தை கடல் கொடுக்கிறார். நம்முடைய கடவுள் இரக்கமுள்ளவராக இருக்கிறாரு. நம்ம குற்றத்தை மன்னிக்கிறாரு. நம்முடைய பாவங்களை அவர் பொருட்படுத்துவது கிடையாது. திருப்பாடலை வரும் பாருங்களேன். ஆண்டவரே, யான் செய்த குற்றத்தை நீர் நினைவில் கொள்வீராகில் உமக்கு முன் யார் நிற்க முடியும்? நீரோ மன்னிப்பு அளிப்பவர்னு பைபிள்ல உண்டு, திருப்பாடல்ல. கடவுள் நம்முடைய குற்றங்களை மன்னிக்கிறார். நீங்க செய்தி பாருங்களேன். உலகத்திற்காக, ஒரு இனத்திற்காக ஒருவன் சாவதனாலும் கடவுள் சாகவும் தயாரா இருக்கிறார் நமக்காக. நல்லவன் ஒருவனுக்காக ஒருத்தவன் தான் உயிரை கொடுக்கறதே அரிது, கொடுக்க மாட்டான். ஆனால் பாவிகளாக நமக்காக கடவுள் தம் உயிரை நமக்கு கொடுத்தார். இந்த பைபிள்ல உண்டு. என்றால் அவர் நம் குற்றங்கள் எல்லாம் மன்னிக்கிறார். ஒரு புனிதர் சொல்லுவார், கடவுள் மன்னிக்க முடியாதபடி யாரும் குற்றம் செய்ய முடியாது, கடவுள் எல்லோரையும் மன்னிக்கிறார், ஏற்றுக்கொள்கிறார். நாம என்ன பண்றோம், கடவுள் நாம் செய்த குற்றத்தை பொறுத்துக்கிறாரு, நாம் அப்படி இருக்கிறோமா? சிந்திச்சு பார்க்கறோம். நம்ம ஒன்றும் குடும்பத்தில் வச்சுக்கோமே, நமக்கு அதெல்லாம் ஒரு சில தப்பு செய்கிறாங்க, அதை எத்தனை முறை சொல்லி காட்டுறோம். நீ செஞ்சுட்ட, நீ இதை நீ அப்போ செஞ்சியே, 10 வருஷத்துக்கு முன்னாடி நீ செஞ்சியே. பொறுத்து கொள்ள மனம் இடம் கொடுக்கறது கிடையாது. நீ 10 வருஷம் அப்போ அந்த ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி நீ என்ன சொன்னியே. சர்களே, கடவுளை பாருங்க பார்ப்போம். இதோ நான் சிதறோண்ட மக்களை ஒன்னா சேர்க்கிறேன், உங்களை நல்லது செய்வேன், உங்க குற்றத்தை நான் ஏற்றுக்கவே மாட்டேன், உங்க குற்றத்தை தூக்கி போட்டுறேன். இன்னொரு பைபிள் சொல்ல பாருங்களேன், கடவுளுடைய பாவங்களை ஒரு திசையிலிருந்து இன்னொரு திசைக்கு தூக்கி போட்டுறாரு ஆண்டவர். கடவுள் இறக்கத்தை பாருங்க. இவ்வாறாக கடவுளுக்கு நாம் மன்னிப்பு வாங்குறோம், நாம் அந்த மன்னிப்பு கொடுக்கிறோமா? சிந்திச்சு பார்க்கணும். கும்பகோணம் மறைமாவட்டத்துடைய முன்னாள் ஆயர் அவர் ஒரு சின்ன கதை சொல்லுவார். இதுராஜ் ஆண்டவர் ஒரு சின்ன ஒரு நிகழ்வு குறித்து சொன்னார். ரொம்ப நகைச்சுவையாக பேசுவார். அவர் ஒரு ஸ்கூலில் ஒரு மிஸ்ஸு பிள்ளைங்கிட்ட சொன்னாங்களாம், குழந்தைகளே, உங்களுக்கு நீங்கள் செஞ்சு நல்ல காரியத்தை ஒன்று சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்களாம். எல்லா பிள்ளைங்களும் ஒன்றுன்னு சொல்கிறாங்க. நான் சொல்கிறாங்க. ஒரு குழந்தை சொன்னிச்சான், மிஸ், நேற்று நீங்கள் அடிச்சிங்கல்ல, நான் உங்களை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு ஒரு சின்ன குழந்தை சொன்னிச்சான்.
சில உடனே அந்த மிஸ் ஓடி வந்து அந்த பிள்ளையை கட்டி அனுப்பிச்சு, எப்பா நேற்று நான் அவனை அடிச்சிருந்தா அவனுக்கு வலிச்சுதான் அவனுக்கு மன்னிச்சுக்கப்பா, நான் அவன் பிள்ளை தப்பா இது பண்ண அந்த பிள்ளையோட மன்னிப்பு கேட்டாங்களா அந்த மிஸ்ஸு. ஏன் சொல்கிறேன்னா, நாம் மன்னிக்கின்ற பொழுது அது எதிராளிக்கும் ஒரு நல்ல மனசு அவங்க மனமாற்றத்தை கொடுக்கும். நாம் மன்னிக்கின்ற இந்த செயல் பிறர் எதிராளிக்கு கூட ஒரு நல்ல ஒரு அவன் மனசை தூய்மையாக ஒரு வாய்ப்பாக இருக்கும். சகோதரர்களே, கடவுள் நம் குற்றங்களை பொறுத்து கொள்கிறார். நாமும் பிறர் குற்றங்களை பொறுத்து நாமும் தூய்மையாவோம், பிறரை தூய்மையாக்குவோம். அதற்காக ஜெபிப்போம்.